வணக்கம். நம்ம திருமண பொருத்தம் அப்படிங்கிற நிகழ்வு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே 12 பாவங்களும் நம்ம பார்த்துட்டோம். அதாவது பெண் எங்கே இருந்து வரும், எந்த திசையில் இருந்து வரும், எப்படிப்பட்ட பெண் வரும், இப்படிங்கிற அமைப்பு நம்ம 12 பாவங்களுமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, பார்த்த அந்த பாவங்களில் இன்னும் சில விஷயங்களை நம்ம அதிகமாக சேர்த்து பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு அதாவது 7ஆம் அதிபதி மிதுனத்தில் இருக்கிறார், அதாவது 3ஆம் இடத்துல இருக்கிறார். இல்லை மிதுனத்தில் சுக்கிரன் இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது ஒரு ஜாதகத்துக்கு. அவங்களுக்கு பெண் எப்படி அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். இப்போ 7ஆம் அதிபதி மிதுனத்தில் இருக்கிறாரு, இல்லை சுக்கிரன் மிதுனத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறது நாம் எடுத்துக்கலாம். இப்போ இப்படி ஒரு ஜாதகம் இருக்குது அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, அந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா சுய முயற்சியில் அவங்களுடைய திருமணம் நடக்கும். அப்போ சுய முயற்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தாய் தகப்பங்க அந்த பெண்ணுக்கோ அந்த மாப்பிள்ளைக்கோ உங்களுக்கு கணவன் அல்லது மனைவி இவங்களை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்காது. இவங்களே தேடிக்கிடுவாங்க. இப்போ ஜாதகரே மனைவி வேணும் அப்படின்னா மனைவியை ஜாதகரே தேடிக்கிடுவாங்க. இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுக்கு கூடிய வரைக்கும் இளம் வயசுலேயே இவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இளம் வயசில் இவங்களுக்கு திருமணம் ஆகிடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா படிக்கிற காலத்தில் இவங்களுக்கு திருமணம் ஆகிடும். இப்போ காலேஜ் போய் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ படிக்கக்கூடிய காலங்கள் வந்துருச்சு. அந்த படிக்கக்கூடிய காலங்களில் இவங்களுக்கு திருமணம் ஆகிடும். அப்போ ஒரு காதல் அந்த மாதிரி ஏற்பட்டு இவங்களுக்கு திருமணம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த காலகட்டங்களில் திருமணம் ஆகிடும். அப்போ திருமணத்துக்கு பிறகு இவங்க படிப்பை தொடருவாங்க. சில ஜாதகங்களில் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். அப்போ திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? இவங்களுக்கு இந்த மாதிரி பெண்ணை தேடுதோம், பெண் கிடைக்க மாட்டேங்குது. இல்லை பெண்ணோட ஜாதகமாக இருக்குது அப்படிங்கிறது இருந்தால் மாப்பிள்ளையை தேடுதோம், மாப்பிள்ளை அதே மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது. அப்போ அந்த மாதிரி சூழல் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, இவங்க குடும்பத்தில், அதாவது ஜாதகரோட குடும்பத்தில் அவங்க உடன் பிறந்தவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு, அதாவது தம்பி அல்லது தங்கை இருப்பாங்க. அவங்களுக்கு முதல்ல நீங்கள் திருமணம் பண்ணி வச்சிட்டிங்க அப்படிங்கிறது இருந்தால் இவங்களுக்கு ரூட்டு கிளியர் ஆகிடும். அதில் தோஷம் தடை ஏதாவது இருந்தால் கூட இதை நாம் பண்ணும்போது அது இவங்களுக்கு சரியாயிடும். சரிங்களா? அடுத்தாக்கில் திரும்ப மறுபடியும் பார்த்தோம்னா, இந்த 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவர் லக்கணத்துக்கு 3ல் எந்த இடத்துல இருந்தாலும், இல்லை சுக்கிரன் மிதுனத்தில் இருந்தாலும், இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இவங்க வீடு எப்படி இருக்கும், எங்கே போய் நம்ம தேடுறது அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வரும். அதுக்கு நீங்கள் ஒரு குழு கொடுக்கலாம். இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இராணுவ வீரர்கள் யாராவது இருப்பாங்க, இல்லை போலீஸ் துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்க யாராவது அங்கே இருப்பாங்க, இல்லை சீருடை அணிந்தவங்க யாராவது பக்கத்தில் இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பாங்க. அதாவது இவங்க வீட்டை தாண்டி போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பக்கத்தில் இருப்பாங்க, முன்னாடியோ பின்னாடியோ அப்படின்னு கூட நாம் குழு கொடுக்கலாம். இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மின் கம்பம் இருக்கும் அப்படின்னு கொடுக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸு இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழு கொடுக்கலாம். இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு காலி இடம் இருக்கும். சில பேருக்கு அந்த மாதிரி காலி இடம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புகள் கூட இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். காலி இடம் சதுரமாக
இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு கூட இருக்கும். இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபோன் டவர் இருக்கும். அந்த மாதிரி சில இடங்களில் இருக்கும். இவங்க கலத்திரம் அப்படின்னு பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா ஒன்று 3வது குழந்தையாக இருப்பாங்க. இல்லை அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா ஜாதகரை விட இவங்க இளமையானவங்களாக இருப்பாங்க. இல்லை அந்த குடும்பத்திலே இவங்க கடைக்குட்டியாக உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்க திருமணத்துக்கு பிறகு அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா ஒரு ஏமாற்றத்தை இவங்க வந்து சந்திப்பாங்க. சந்திரன் தொடர்பு வரும்பொழுது இவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு இருக்கும். இவங்க திருமணத்துக்கு பிறகு இப்போ இவங்க குடும்பத்தில் திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம் வந்து 3ஆம் இடம். அப்போ இவங்க திருமணம் ஆனதுக்கு பிற்பாடு இவங்க குடும்பத்தில் ஒரு மாற்றம் இருக்கும். என்ன மாற்றம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று தொழில் வந்து இவங்களுக்கு மாறும். இல்லை தொழில் மாறலை அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா இவங்க வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனி குடித்தனம் போகிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரியும் இருக்கும். அதாவது கொஞ்சம் தள்ளுன தூரத்தில் எட்டி போய் இவங்களுக்கு வேலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி குடும்பத்தோடு அங்கே போய் மாறுத மாதிரி இருக்கும். இவங்க சின்ன வயசில் இருந்தே அண்ணன் தம்பி இவங்களோட சேர்ந்து இருந்திருப்பாங்க. யார் மாப்பிள்ளைன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, அவங்க அண்ணன் தம்பி அந்த மாதிரி இவங்க சேர்ந்து இருந்திருப்பாங்க. ஆனால் திருமணத்துக்கு பிற்பாடு இவங்க பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா மூர்த்தம் வைக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த மூர்த்தம் வைக்கக்கூடிய அந்த நேரமும் இவங்களுக்கு மாறி அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் திருமணம் என்ன தான் நீங்கள் குறித்து கொடுத்தாலும் இந்த மாதிரி 7ஆம் அதிபதி சுக்கிரன் அவர் 3ல் போய் இருந்தாலோ, இல்லை 7ஆம் அதிபதி 3ல் போய் இருந்தாலோ, இல்லை மிதுனத்தில் சுக்கிரன் போய் இருந்தாலோ, நீங்கள் அவங்களுக்கு ஜாதகம் குறித்து கொடுத்தீங்க, மூர்த்தம் குறித்து கொடுத்தீங்க அப்படிங்கிறது இருந்தால் அந்த மூர்த்த நேரம் அப்படிங்கிறத அவங்க சரியாக பயன்படுத்தாமல் அந்த டயத்தை விட்டுடுவாங்க. ஏன்னா அந்த இடம் வந்து ஒரு மாற்றத்தை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த டயத்தை வந்து ஒன்று முன்னே எடுப்பாங்க, இல்லை பின்னே எடுப்பாங்க. முன்னே எடுக்கிற மாதிரியெல்லாம் வராது, பின்னாடி அந்த மூர்த்த நேரத்தை வந்து மாற்றி எடுக்கிற மாதிரி தான் வரும். லேட் பண்ணிடுவாங்க. இல்லை அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா வேறு ஏதாவது ஒரு காரணத்தை இவங்க காட்டி அந்த காரணத்துக்காக இவங்க வந்து மூர்த்த தேதியவே மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த ஜாதகத்துக்கு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குடும்பத்தில் வந்து அக்கா தங்கச்சி அந்த மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிறது இருந்தால், அதாவது அக்கா தங்கச்சி அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, அக்காவை நீங்கள் கட்டியிருக்கீங்க, பெண்ணாக எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தங்கச்சியை வந்து நீங்கள் வந்து உஷாராக பார்த்துக்கிடணும். அங்கே வந்து குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து இந்த ஜாதகருக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் தான் ஒரு ஈர்ப்புத்தன்மையை கொடுக்கும். அப்போ 3ஆம் இடம் அப்படின்னா இளைய சகோதரன். அப்போ இருக்கக்கூடிய அந்த தங்கை தான் அவங்களுக்கு வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கும். அக்காலை கட்டி கொடுத்தாலும் தங்கை மேலே தான் இந்த ஜாதகருக்கு வந்து ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்கும். அதனால் தங்கச்சியை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கிடணும். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் நம்ம மற்ற விஷயங்களை வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.